வணக்கம். சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில், அதாவது ஆர்பி சௌத்ரி சார் தயாரிப்பில் இயக்குனர் லிங்குசாமி இயக்கிய முதல் படம். தன்னுடைய முதல் படத்திலேயே எப்படியான முத்திரையை லிங்குசாமி சார் கொடுத்தார். இது ஒரு ஆச்சரியம் என்னன்னாக்க, ஆனந்தம் கொடுத்தவர் தான் ரன் படம் கொடுத்தாரா, ஆனந்தம் கொடுத்தவர் தான் சண்டைக்கோழி கொடுத்தாரா, அப்படி ஒரு வேரியேஷன் கொடுத்த தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இயக்குனர்கள்ல லிங்குசாமி அண்ணனும் ஒருத்தர். அவரை நான் அண்ணன் தான் கூப்பிடுறேன். அந்த லிங்குசாமி சார் வந்து இந்த படத்தை பாருங்க எப்படியெல்லாம் கையாண்டிருக்காருங்க. ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல வந்து டெல்லி கணேஷ், ஸ்ரீவித்யா தம்பதி. அந்த குடும்பத்துல மூத்த பையன் வந்து மம்முட்டி சார். அதற்கு அடுத்தாப்புல முரளி சார். முரளியெல்லாம் எப்பேற்பட்ட கலைஞர். இந்த சமயத்துல முரளியுடைய ஆத்மா அமைதி பெறணும்னு நம்ம வேண்டிக்கும். ஸ்ரீவித்யா அம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். எப்பயோ இறந்து போயிட்டாங்க, இருந்தாலும் அவங்க கோடம்பாக்கத்தையே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட நல்ல மனிதர் முரளி சார். அந்த ரெண்டாவது பையன் முரளி, மூணாவது பையன் அப்பாஸ், நாலாவது பையன் ஷியாம். அந்த பையன் இப்படி இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரே குடும்பமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே ஒரு பெருமாள் கோவிலேருந்து ஆரம்பிப்பார். நம்ம கும்பகோணம் தான் கதைக்களம். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் குடவாசல் அப்படிங்கிற ஊரை தான் சொல்லியிருப்பாரு. இன்ஃபேக்ட் ராமநாதபுரத்தை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் கூட இந்த பக்கத்தை தான் பூர்வீகமாக கொண்டவர்னு லிங்குசாமி சார் சொல்லுவாங்க. அந்த பகுதியில் தான் அவங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அவருடைய இந்த ஆனந்தம் திரைப்படமாக இருக்கட்டும், ஜி முதலான படங்களாக இருக்கட்டும், மேக்சிமம் கும்பகோணம் பகுதியில் அவர் ஷூட் பண்ணுவார் அப்படிங்கிறதையும் நான் ஒரு கொசுறு தகவலாக சொல்லிக்கிறேன். இந்த லிங்குசாமி அண்ணனுடைய உண்மையான அண்ணன் பேரே திருப்பதி தான். என்ன, இந்த படத்தினுடைய கதாநாயகனாக திகழ்கிற, அதாவது மூத்த அண்ணனாக திகழ்கிற பெரியவனே அப்படின்னு ஸ்ரீவித்யா கூப்பிடுறதே அவ்வளவு அழகா இருக்கும். இந்த மம்முட்டியோட கேரக்டர் பேருமே திருப்பதி தான். அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு பெருமாள் கோவில் ஆரம்பிக்கும். நம்ம கும்பகோணம் ராமசாமி கோவில் மாதிரி ஒரு கோவில்ல உற்சவர் வர்றது என்ன, அதை பூஜை பார்க்கறது என்ன, தரிசனம் பண்றது என்ன அப்படின்னு இருக்கும். அடுத்த காட்சியில மம்முட்டிக்கு பெண் பார்க்கறதுக்காக இவங்க போவாங்க. ஆனா அப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு போவாங்க. பெண் பார்க்கறதுக்கு கோயிலுக்கு போறோம் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு போவாங்க. ஏன் தடுத்துருவாரு மம்முட்டி. ஏன் தடுத்துருவாரு அடுத்தாப்புல காமிப்பாங்க. இப்படி அவன் பையனுக்கு தெரியாம போய் பொண்ணை பார்க்கறதே அவங்களுடைய வேலையா இருக்கும் அப்படிங்கிறத ஆரம்பத்திலே உணர்த்திருப்பாரு இயக்குனர். ஏன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே நம்ம படம் பார்க்க ஆரம்பிப்போம். இதற்கு அடுத்த கட்டமாக அந்த வீட்டில் ஒரு திருடுறதுக்கு வருவோம். ஒரு மளிகை கடை இவங்க வச்சிருப்பாங்க. திருப்பதி மளிகை கடை அப்படின்னு ஒரு மளிகை கடை வச்சிருப்பாங்க. மம்முட்டி எல்லாரும் இருக்கும். அந்த தம்பி எல்லார் குடும்பத்திலையும், திருச்சியில எங்க வீட்டுக்கு பக்கத்துல அம்பியாபுரத்துலையும் மிலிட்ரி காலனிலையும் தாஜ் மளிகை கடை அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தாஜ் மளிகை கடை ஞாபகத்துக்கு வரும். அந்த மூத்த அண்ணன், அந்த பெரிய பாய் அண்ணன் வந்து கல்லால உட்காந்துருப்பாரு. வரவு செலவெல்லாம் பார்ப்பாரு. எவ்வளோ மூட்டை இறக்கணும் அரிசி, எவ்வளோ ஜீனி இறக்கணும், கோதுமை எவ்வளோ இறக்கணும், உளுந்து எவ்வளோ இறக்கணும், பருப்பு எவ்வளோ இறக்கணும், பாமாயில் எவ்வளோ இறக்கணும் அப்படின்னு அவர் அழகாக திட்டம் போடுவார். எவ்வளோ கையில் சரக்கு இருக்கு, எவ்வளோ சரக்கு ஆர்டர் பண்ணணுங்கிறத கரெக்டாக திட்டம் போடுவார். அவருக்கு 4 அண்ணனுங்க. இந்த திருப்பதி பிரதர்ஸ் மாதிரியே 4 அண்ணனுங்க. ஒரு அண்ணன் என்ன பண்ணுவாரு, இந்த அண்ணனை மாற்றி விட்டுட்டு அவரு கல்லால் வைக்குவாரு. இன்னொரு அண்ணன், இன்னொரு பசங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒட்டலை முடிச்சு டக்கு 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 டக்குன்னு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு பில்லை எடுப்பாங்க. பில்ல ஒரு ஆணி அங்கே இருக்கும். அந்த ஆணியில் அந்த பில்லை கொத்திக்கிட்டு ஒவ்வொரு இதாக கையில், அப்போல்லாம் பேனா இல்லை பென்சிலை வச்சுக்குவாங்க. டக்கு டக்குன்னு ஒரு ஜாமான பார்சல் கட்டுவாங்க. ஒரு டிக் அடிப்பார் அந்த தம்பி. இன்னொரு பார்சல் டிக் அடிப்பார். இந்த தாஜ் மளிகை, நான் சின்ன வயசுலேருந்து நாங்கள் அந்த கடையில் தான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஜாமான் வாங்குவோம். அந்த கடையில் வந்து நான் தெரியாமல் சிகரெட் வாங்குவேன். சிகரெட்டை வாங்கிட்டு, அண்ணே பிஸ்கெட்டு அப்படின்னு போட்டுருங்கண்ணே அப்படின்னு திருட்டுத்தனம்லாம் நான் சின்ன வயசில் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இந்த ஆனந்தமும் இந்த லிங்குசாமி அந்த ராஸ்கல் சாரும் என்னை இதெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டாங்க. அந்த மாதிரி கதை தான் இது. அதுல வந்து மூத்தவர், அவர் வந்து மளிகை கடையினுடைய அடுத்தடுத்த வளர்ச்சிக்கான பொறுப்புகளையும் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. முரளி வந்து பனியனை போட்டுட்டு வேலை பார்ப்பாரு. அந்த பனியன் என்னடானாக்க ஏரியல் சோப்பு விளம்பரம், ஊர்வசி சோப்பு விளம்பரம்லாம் அந்த காலத்தில் பனியன்லாம் கொடுப்பாங்க. இப்போவும் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போல்லாம் யாரும் போட்டுக்கிறது இல்லை. அப்போ ஏன்னா இப்போ எல்லாமே அண்ணாச்சி கடைகளுக்கெல்லாம் இப்போ போகிறது இல்லை. எல்லாம் வந்து டிமார்ட், ரிலையன்ஸ், ஃப்ரெஷ்ஷு அந்த மாதிரி கடைக்கு தான் போகிறோமா. அங்கே யார் போட்டிருக்கா ஏரியல் பனியனை கொடுத்தாக்க அவன் போட்டுருவானா. அவங்க போட்டிருப்பாங்க டிமார்ட் யூனிஃபார்ம்.
அங்கே போட்டிருப்பாங்க ரிலையன்ஸ் யூனிஃபார்ம். அப்போல்லாம் ஏரியல் சோப்பு கம்பெனிக்காரன் ஒரு மளிகை கடைக்கு சோப்பு கொடுத்துட்டு ஒரு 4 பனியனு கொடுப்பான். அந்த 4 பனியனை அந்த மளிகை கடையில் வேலை செய்கிறவங்க, அந்த மளிகை கடை முதலாளி அவங்கெல்லாம் போட்டுக்கிட்டு அதோட தான் வேலை பார்ப்பாங்க. சட்டையெல்லாம் அழுக்காக போயிடுங்க. இதை ரொம்ப அழகாக இந்த படத்தில் காமிச்சிருப்பாரு முரளி. ஒவ்வொரு சீனில் வரும்போதும் ஒவ்வொரு விதமான சோப்பு கம்பெனி, அந்த கம்பெனி, இந்த கம்பெனின்னு ஒவ்வொரு பணியெல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. ரொம்ப அழகாக அதை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இதனுடைய நுட்பம் வந்து அப்படி இருக்கிற லிங்குசாமி சாருக்கு, அப்படி வளர்ந்து வாழ்ந்த குடும்பத்திலேருந்து வந்தவருக்கு தான் இது தெரியும். இதுல இது ஒரு இயல்பா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல அப்பாஸ் கல்லூரியில படிச்சுட்டு இருப்பாரு. நல்ல குடும்பமே ஒற்றுமையான ஒரு குடும்பமா இருக்கும். அந்த வீட்டில் ஒரு நாள் ஒரு நள்ளிரவுல திருடன் வந்து இறங்குவோம். திருடன் வந்து இறங்குறத பாபா லட்சுமணன் அவர் வந்து இறங்குவாரு. இதை பார்த்துட்டு திருடன் வராம போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவித்யாட்ட சொல்லுவார் டெல்லி கணேஷ். ஆமா, சும்மா படுங்க நீங்க கனவு கண்டுட்டு அப்படின்னு சொல்ல உண்மையாவே திருடன் இறங்கிருப்போம். அப்படியே அந்த குடும்பமே அங்கே இங்கெல்லாம் போய் எங்கே திருடன் இருக்கான்னு தேடி ஒரு அமுக்கிடுவாங்க. ஒரு கடை ஒரு வழியாக பார்த்தா பசிக்காக தான் திருடினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே முதல்ல சாப்பாடு எடுத்து வந்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு சாப்பாடு போடுவாங்க. அப்போ மம்முட்டி சார் சொல்லுவார், உனக்கு 3 வேளை சாப்பாடு, சொந்தத்துக்குன்னு நாங்கள் இருக்கோம், 500 ரூபா மாதம் சம்பளம், தங்கறதுக்கு இடம், திருடுவியா அப்படின்னு கேட்பார். இதில் 3 வேளை சாப்பாடு அதை விட்டுருங்க, 500 ரூபா சம்பளம் அதையும் விட்டுருங்க, தங்கறதுக்கு இடம் தரேன் அதையும் விட்டுருங்க. அதில் ஒரு வார்த்தையை வச்சார் பாருங்க லிங்கு சார், பிருந்தா சாரதி வசனகர்த்தா, சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு நாங்கள். என்ன அழகுடா அந்த டைலாக். பிருந்தா சாரதி எழுதின வசனம். லிங்குசாமி சாருக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி அவர், அப்படி ஒரு நண்பர்கள் அவங்க. அந்த வசனம் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. இருக்காங்கய்யா அப்படின்னு அப்படியே மம்முட்டியோட காலில் விடுவார். இதுல அப்பாவை சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா ரொம்ப அப்பா வி சேர்த்துக்கங்க, அப்பாவே இருப்பார். இந்த உலகத்துல நிறைய அப்பாக்கள் அப்பா வி அப்பாவியா தான் இருப்பாங்க. இந்த படத்துலயும் டெல்லி கணேஷ் அப்பாவியா தான் இருப்பாரு. அவரு ஏதாவது உளறி உண்மையை சொல்லிடுவாரு அப்படின்ற மாதிரி மனைவி சொல்லுவாங்க. ஏங்க நம்ம கோயிலுக்கு போகிறோம், பெரியவன் எங்கே ஏதுன்னு கேட்டாக்கா கோயிலுக்குன்னே சொல்லுவாங்க. பெண் பார்க்க போகிறோன்றதான் மட்டும் உளறி கூட்டிடாதீங்க. நான் உளறி கூட்டுறேன்னா நான் உளறவன நான் வரல போயிட்டு வா அப்படின்னு சட்டையை கட்டுவார். அதுக்கப்புறமா அம்மா அப்பா கிட்ட உளறி கொட்டாமல் இருக்க சொல்லு, அவர் பாட்டுக்கு கரெக்டாக உளறி கொட்டுவாருன்னுட்டேன் அப்படின்னு. என்னடா எல்லாரும் சேர்ந்து என்னை உளர்வாயின்றீங்களா அப்படின்றது இருக்குல்ல. இது நம்ம எல்லார் குடும்பத்திலையும் நடக்கிற ஒரு விஷயம். 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட அப்பாவை பார்த்து, அப்பா நீ உளறி கொட்டிடுவாப்பா, நீ சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லுவான். அப்பா அதுக்காக சண்டை போட மாட்டாரு, ஒரு செல்லமா கோச்சுக்குவார், நான் என்ன உளருவான்னு சொல்றீங்கல்ல அப்படின்ட்டு. இதே போல டெல்லி கணேஷ் அப்படிதான் இருப்பாரு. இன்ஃபேக்ட் ஒருவேளை லிங்குசாமி சாருடைய அப்பா கூட இப்படி ஒரு அப்பாவித்தனம் கொண்ட அன்பானவராக இருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு யோசனையா இருக்கும். தவிர இந்த படத்தை ஸ்ரீவித்யாவை பார்க்கும்போது டக்குன்னு ஸ்ரீவித்யாவை நகர்த்திட்டு நான் எங்க அம்மாவை பொருத்திக்கிட்டேன். டெல்லி கணேஷோடைய கேரக்டரை பார்த்துட்டு எங்க அப்பாவை நான் பொருத்திக்கிட்டேன். நான் அநேகமாக ஆனந்த படத்தை பார்த்த பெரும்பாலானவங்க அப்படி உங்களுடைய அப்பாவையும் உங்களுடைய அம்மாவையும் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க கமெண்ட்ல போடுங்க. இன்னும் சொல்ல போனா இந்த படம் அப்படி கனெக்ட் பண்ணிக்க வைக்கிற வகையில சீரும் சிறப்புமாக ஒரு சினிமாவாக பார்க்கப்படாம ஒரு வீட்டு ஜன்னல்ல எட்டி பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு வீட்டு ஹாலில் உட்காந்துட்டு நடக்கிறதையெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், அப்படித்தாங்க இருக்கும் ஆனந்தம் படம். அப்படித்தான் உயிர் கொடுத்துருப்பாரு லிங்குசாமி சார். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வேலைக்கும் சேர்ந்தாச்சா, இப்படி ஒரு கட்டத்தில் அந்த வேலைக்காரன் கேட்பான், ஏமா உங்க வீட்டில் கோலம் போடுறது ஆம்பளையாக தான் இருக்கு, துணி துவைக்கிறது ஆம்பளையாக தான் இருக்கு, பெருக்கிறது ஆம்பளையாக தான் இருக்கு, பசுக்கிட்டேருந்து பால் கறக்கிறது ஆம்பளையாக தான் இருக்கு, இப்படி பொம்பளைங்க பார்க்குற எல்லா வேலையையும் ஆம்பளைங்க பார்க்குறாங்களே, ஏம்மா இந்த வீட்டில் ஒரு கல்யாணம் காட்சின்னு ஒன்று நடக்கலை அப்படின்னு அவன் கேட்பான். அப்படியே கேமரா மம்முட்டிகிட்ட போகும். அந்த மம்முட்டிக்கிட்டே இருந்து ஸ்ரீவித்யாக்கிட்டே இருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கும். மம்முட்டி ஒரு பெண்ணை காதலிப்பாரு, அந்த பெண்ணும் மம்முட்டியை காதலிப்பாங்க. அந்த பணக்கார குடும்பத்திலையும் இவங்களுடைய வாழ்க்கையிலையுமா நடக்கும். இன்னும் சொல்ல போனா சொந்த மாமா பொண்ணை தான் அவர் காதலிப்பாரு, சொந்த அத்தை பையனை தான் அந்த பொண்ணு காதலிக்கும். ஆனா அப்ப ஸ்டேட்டஸ் இருந்துச்சு, மளிகை கடை வியாபாரம் கொடி கட்டி பறந்துட்டு இருக்கும். ஆனால்
நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு கல்யாணம் நடக்கிறதுக்கும் நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் இடைப்பட்ட நாள்ல இதெல்லாம் புறம்போக்கு இடம், இதெல்லாம் இடிக்க சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி மளிகை கடையெல்லாம் பொக்லைன் வச்சு இடிச்சிருவாங்க, ஜேசிபியை வச்சு இடிச்சிருவாங்க. அப்படியே தங்கறதுக்கு அந்த வீடு கடையும் ஒன்னாவே இருந்திருக்கும். தங்கறதுக்கு இடம் கூட இல்லாம ஒரு நண்பருடைய வீட்டில் டெல்லி கணேஷ், ஸ்ரீவித்யா மற்றும் உள்ள சகோதரர்கள் எல்லாரும் அங்க வந்து தங்கியிருப்பாங்க. ஜாமான், ஜட்டு, மளிகை ஜாமான், வீடு, பாத்திரம், தலகாணி, பாய், அந்த மூட்டை இந்த மூட்டைன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே ஒண்டி உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப அந்த மாமா ஒருவர், மம்முட்டியினுடைய மாமா, சொந்த தாய் மாமா அவர் ஒருவர். நீங்க இதுக்கு முன்னாடி சேது விநாயகம் தான் நடிச்சிருப்பார், அற்புதமான நடிகர். நீங்க இதுக்கு முன்னாடி இதா இருந்துச்சு, மளிகை கடை இப்படி ஒரு புறம்போக்கு இடத்துல தான் இருக்கும், இப்படி இடிக்கப்படும்ன்றது எனக்கு தெரியாது. இப்போ இந்த இடத்துல சம்மந்தம் பண்ணால் இதோ நீங்களே இப்படி யார் வீட்லேயோ தஞ்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கீங்க, ஏன் பொண்ணு இதே போல் யார் வீட்லேயே தஞ்சம் அடைஞ்சி உட்காந்துக்க கூடாது, இல்லை டைலாக் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டி. அப்பையிலேருந்து அவருக்கு ஒரு வைராக்கியம், மம்முட்டிக்கு ஒரு வைராக்கியம். கஷ்டப்படுவார், மூட்டை தூக்குவார், அந்த வேலை பார்ப்பார், இந்த வேலை பார்ப்பார், அந்த வேலை பார்ப்பார், இந்த வேலை பார்ப்பார். அண்ணாமலை படத்துல 4 நிமிஷத்துல பெரிய பணக்காரர் ஆயிடுவார் ரஜினி. அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பணக்காரர் ஆவார். திரும்ப திருப்பதி பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு மளிகை கடையை வைப்பார், சொந்தமா வீடு வாங்குவார், வீடு வாசல் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில முன்னுக்கு வருவார். அப்படி முன்னுக்கு வர சமயத்துல அவங்களும் எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு எல்லாமே இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த வீட்டுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாருன்னு சொன்னல, அதுல அந்த கல்யாண வரவேற்புக்கு உண்டான வேலைகளை பார்க்கறதுக்கு, கூலி தினக்கூலி வாங்குறதுக்கு அந்த வீட்டில் போய் நின்று அவங்க வீட்டில் கூலி வாங்குறதுக்கெல்லாம் மம்முட்டி போய் நிற்கிற காட்சிகள் எல்லாமே கூட இதுக்கு நடுவில் வந்துட்டு இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு வளர்ந்துருவாரு. அப்படிங்கிறதோட இந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே ஒரு இறுக்கத்தோடையே முடிக்கப்படும். அந்த இறுக்கத்தோட முடித்த பிற்பாடு நம்ம மனசு பாரமாயிடும் இல்லையா, தாங்காது இல்லையா. ஏடா நல்ல குடும்பமா இருக்கு. இந்த ரிதம் படத்துல வசந்த் சார் ஒரு ஜித்தன். வசந்த் சாருக்குலாம் இன்னும் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கணும். அந்த ரிதம் படத்துல எனக்கு ஒரு டைலாக் மறக்கவே முடியாது. என்னன்னாக்கா, அர்ஜுனுடைய மனைவி ஜோதிகா ஒரு ரயில் விபத்துல இறந்து போயிடுவாங்க. அதே போல மீனாவுடைய கணவர் அவரு ரமேஷ் அரவிந்த் அதே ட்ரெயின் விபத்துல இறந்து போயிடுவாங்க. அந்த பக்கம் மீனா விதவையா இருப்பாங்க, இந்த பக்கம் அர்ஜுன் மனைவி இல்லாம இருப்பாங்க. இந்த அம்மாவும் அப்பா நாகேஷும் அர்ஜுனை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் நீ ரொம்ப நல்லவன்டா, உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது ஏதாவது நடந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு அர்ஜுனை பார்த்து அவங்க அம்மா சொல்லுவாங்க. செத்துட்டேன் நான், அழுதுட்டேன் நான் அந்த சீன்ல. நீ ரொம்ப நல்லவன்டா, உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது நடந்திருக்கலாம்டான்னு அந்த பெத்த வயிறு சொல்ற டைலாக் இருக்குல்ல, அதே போல இங்க ஒவ்வொரு தருணத்திலையும் அந்த இவங்க ஸ்ரீவித்யா மேடமும் டெல்லி கணேஷும் தவிக்கிற தவிப்பு இருக்கு பாருங்க. டெல்லி கணேஷும் பாதி பேசவே மாட்டார் படத்துல, முகத்திலேயே அந்த எக்ஸ்பிரஷனை அந்த அசுர நடிகன் காமிச்சிருவார். இவங்க என்னன்னா ஸ்ரீவித்யா பாதி வந்து பிருந்தா சாரதி கொடுத்த டைலாக பேசிடுவாங்க, மீதி அவங்க கண்ணு இருக்குல்ல அந்த கண்ணே பேசும். அப்படி ஒரு கண் அழகி தேவதை அவங்கெல்லாம். அப்படி பேசி அந்த வருத்தத்தை காமிப்பாங்க. அந்த சமயத்துல ஒரு கோவில் திருவிழா நடக்கும். அந்த கோவில் திருவிழாவில் வழக்கம் போல பெருமாள் கோவில் தான். ஏன் இந்த படத்துல பெருமாள் கோவிலே தான் அடிக்கடி காமிச்சிட்டு இருப்பாங்க. லிங்குசாமி அப்படின்னு பேர் இருக்கிற நம்ம டைரக்டர் லிங்குசாமிக்கு ஒண்ணு குலசாமி ஒரு பெருமாளாத்தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. தவிர இந்த படத்துல கங்காதரனும் ஏதோ ஒரு பேர் தான் டெல்லி கணேஷா இருக்கு, பெருமாள் பேரு. கங்காதரன் இல்லை, வேற ஏதோ ஒரு பேரு பெருமாள் பேரு. அதே போல திருப்பதி யாருக்கு, மம்முட்டிக்கு பெருமாள் பேரு, பெருமாளுடைய கோயில். முரளிக்கு மாதவன் அப்படின்னு பேரு, பெருமாளோட பேரு. அப்பாஸ்க்கு கண்ணன் அப்படின்னு பேரு. இப்படி எல்லாமே பெருமாளுடைய திருநாமங்கள் தான். ஏன் ஸ்ரீவித்யா கேரக்டருக்கே ரங்கநாயகின்னு தான் பேரு. எல்லாமே பெருமாளுடைய பெயரா இருக்கும்.
காட்டுகிற கோவிலும் நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சுவாமியும் கூட பெருமாளாக தான் இருப்பாங்க. லிங்குசாமி சார்கிட்ட போன தடவை பேசும்போதே கேட்கணும்னு நினச்சிருந்தேன். அவர்கிட்ட அடுத்த முறை பேசும்போது கேட்கணும். ஏன்னா நான் நாயகன் திரைப்படத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அந்த கட்டுரையை ஹிந்துவில் நான் இருக்கும்போது எழுதியிருந்தேன். அந்த கட்டுரை எழுதி அரை மணி நேரம் கூட இருக்காது. இசக்கி அப்படின்ற என்னுடைய நண்பன் அவன் எனக்கு ஃபோன் பண்ணா, சார் உங்கள் நம்பரை ஒருத்தர் கொடுத்துருக்கேன், இப்போ அவர் பேசுவார், உங்கள்கிட்ட பேசியே ஆகணும்னு இருக்காரு, இப்போ பேசுவார் அப்படின்னு சொன்னாங்க. யார் பேச போகிறா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடையும் தவிப்போடையும், சரி யாரோ பேசுகிறாங்க பேசட்டும் அப்படின்ற ஒரு நினப்பாகவும், ஒருவேளை நான் முன்னாடி வேலை பார்த்த நிறுவனத்தில் விகடனில் இருந்த எவனோ நண்பன் இப்போ பேசுகிறான் போல இருக்குங்கிற மாதிரி எல்லாம் என்னுடைய கற்பனை குதிரையை நுக் 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 பறக்க விட்டுட்டு இருக்கேன். ஆனால் ராம்ஜி சார் அப்படின்னு ஃபோன் வந்தது. ஆமாம் சார். வணக்கம் சார், நான் லிங்குசாமி பேசுகிறேன். சார் வணக்கம் சார். என்ன சார், நாயகன் படத்தை ரசித்து ரசித்து எழுதிருக்கீங்க ராம்ஜி சார், நுணுக்கி நுணுக்கி எழுதிருக்கீங்க ராம்ஜி சார், ரொம்ப பிரமாதம் சார். என்ன சார் அந்த காட்சியை அப்படி சொன்னீங்க சார்னு லிங்குசாமி சார் இந்த வீடியோவை பார்ப்பாரு. இந்த வீடியோ கண்டிப்பாக அவர் பார்ப்பார், எனக்கு தெரியும். நான் பொய் சொல்லலை. லிங்குசாமி சார் நாயகன் படத்தை பற்றி நான் எழுதுன கட்டுரையை படிச்சுட்டு அரை மணி நேரம் பேசியிருப்பார். அதே போல சார் பிருந்தா பக்கத்தில் தான் இருக்கான், அவன்கிட்டையும் கொடுக்குறேன் நீங்கள் பேசுங்க சார்னு பிருந்தா சாரதி சார்கிட்ட கொடுக்க, அந்த மிகப்பெரிய வசனகர்த்தா அவரும் என்கிட்ட பேசுகிறாரு. இந்த நாயகன் படத்தை பற்றி நான் எழுதுனதை கிட்டத்தட்ட அவங்க அரை மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அரை மணி நேரம் என்கிட்ட பேசுனாங்கன்றது எனக்கு பெரிய சந்தோஷம், எனக்கு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, லிங்குசாமி சார் திடீர்னு பேசுவார், திடீர்னு பேசி ஏதாவது ஒன்று சொல்லுவார், திடீர்னு இதை பற்றி பேசுவார். என் படத்தை பற்றி நீங்கள் பேசணும் ராம்ஜி சார் அப்படின்னு சொல்லுவார். என்னுடைய அன்பு சகோதரர் சீனு ராமசாமி சார் கூட, சார் என் படத்தை பற்றி நீங்கள் இதே போல் பேசணும்னு எனக்கு ஆசை சார், எழுதணும்னு ஆசை சார் அப்படின்னு சொல்லுவார். அந்த டைரக்டருடைய படத்தை நாம் ரசித்து கைத்தட்டியிருக்கோம். சீனு ராமசாமி சார் படத்தையும் லிங்குசாமி சார் படத்தையும் பார்த்து நம்ம ரசித்து கைத்தட்டி நெகிழ்ந்து அழுதுருக்கோம். அந்த இயக்குனர்கள் நீங்கள் அந்த படத்தை பற்றி எழுதணும் ராம்ஜி சார், பேசணும் ராம்ஜி சார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. லிங்குசாமி சார், உங்களுடைய பல நாள் விருப்பம் இதோ இன்னைக்கு நம்முடைய ஆனந்தம், உங்களுடைய ஆனந்தம் இல்லை, நம்முடைய ஆனந்தம் பற்றி நான் பேசுகிறேங்கிறதே எனக்கு ரொம்ப எனர்ஜியான ஒரு விஷயமா இருக்குது சார். இந்த கல்யாண அந்த கோவிலில் நடக்கிற அந்த ஃபங்க்ஷனில் சப்பரத்தை தூக்கிட்டு வருவாங்க. அப்படி பல்லக்கில் தூக்கிட்டு வரும்போது சுவாமியை பெருமாளையும் தாயாரையும் தூக்கிட்டு வருவாங்க. அப்படி தூக்கிட்டு வரும்போது பார்த்தாக்கா இதுலேயும் ஒரு ஷாட் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு ஷாட்டில் விபூதியும் வச்சிருப்பாரு மம்முட்டி, குங்குமமும் வச்சிருப்பாரு. ஆனால் டக்குன்னு அது என்னமோ அது தப்பாயிடக்கூடாது, அதனால ஒரு இது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்னவோ அடுத்த சீன்ல மம்முட்டியோட நெத்தியில விபூதி இருக்காது, குங்குமம் மட்டும்தான் இருக்கும். மற்ற அந்த படத்துல காட்சிகள்ல வர துணை கதாபாத்திரங்கள், அந்த கூட்டத்துக்காக காமிக்கிற அப்படியான கதாபாத்திரங்கள் எல்லாமே பெருமாளுக்குரிய நாமத்தை இட்டுட்டு தான் இருப்பாங்களே ஒழிய விபூதி இட்டுட்டு இருக்க மாட்டாங்கிறது லிங்குசாமியினுடைய துல்லியமான டைரக்ஷனுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்ப ரெண்டாவது முறையா அந்த தேர் திருவிழா நடக்கும்போது பல்லக்கு தூக்கிட்டு மம்முட்டி முன்னாடி வருவாரு, ரெண்டாவதா அந்த பக்கத்துல முரளி வருவாரு. அப்படி ரெண்டு பேரும் தூக்கிட்டு வரும்போது எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்க, பல்லக்க பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த கூட்டத்துல தேவயானியும் இருப்பாங்க. தேவயானி சாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்க. சாமி கும்பிட்டுட்டே அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க, பல்லக்கு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. தேவயானி வந்துகிட்டே இருப்பாங்க, பல்லக்கு போய்கிட்டே இருக்கும், தேவயானி வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து முரளிக்கு வேஷ்டி அவுந்துக்கிற மாதிரி ஆயிடும், தவிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த இதையும் தூக்கிட்டு வேஷ்டியை கட்டுறதுக்கு தவிச்சிட்டு இருக்கிறத தேவயானி பார்த்துருவாங்க. தேவயானி உடனே வந்து அப்படி ஜாடையில வேஷ்டியை கட்டுங்க அப்படின்னு ஜாடையில சொல்லி முரளியை அனுப்பிச்சி விடுவாங்க. இவங்க அந்த சப்பரத்தை அந்த பல்லக்க தூக்கிக்குவாங்க. அப்ப இந்த பக்க பல்லக்கில் முதலாளா தேவயானி, அந்த பக்க பல்லக்கில் நம்ம மம்முட்டி திரும்பி பார்ப்பாரு, தேவயானி திரும்பி பார்ப்பாங்க. அப்படி ஒரு ஜோடியா அப்படி போகும். அடுத்த காட்சியில அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி கல்யாணம் நடக்குது, எந்த மாதிரியான சூழல் அப்படிங்கிறத பத்தி இன்னும் பல சுவாரஸ்யங்களை நான் சொல்றேன். வணக்கம்.